வெல்கம் டு டிசைன் TN61. நம்மளோட சேனலில் தொடர்ந்து சாலிட்வொர்க்ஸில் ப்ராப்பரான டூல்ஸில் எப்படி எடுத்து ப்ராப்பராக ஒரு டிசைனை மேக் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் நம்ம தொடர்ந்து பார்த்துட்ருக்குறோம். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஓகேங்களா? இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த ஃப்ளை வீல் அப்படிங்கிறத நம்ம மேக் பண்ண போகிறோம். ஓகேங்களா? இந்த ஃப்ளை வீல் எப்படி மேக் பண்ணுறது அப்படிங்கிறத பெஸ்ட்டு பார்க்கலாம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதுக்காக வந்து நம்ம ஹோம் போர்டு வந்து நான் சூஸ் பண்ணிக்கிறேன். பார்ட்டு சூஸ் பண்ணதுக்கப்புறம் ஃப்ரண்ட் லைனில் ஆக்சுவலாக நான் வந்து ட்ரைவ் பண்ண போகிறேன். ஸோ ஃப்ரண்ட் லைன் வந்து சூஸ் பண்ணிட்டேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா Ctrl+8 நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஃப்ரண்ட் லைன் கிடச்சிருச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சென்டர் லைன் வந்து மேக் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து சென்டர் லைன் மேக் பண்ணுறேன். அவ்வளோதாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சர்க்கிள் எடுத்துக்கிறேன். ஒரு சர்க்கிள் எடுத்துகிட்டு நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த சின்ன சர்க்கிளில் எடுத்துட்டேன். நெக்ஸ்ட் அகைன் ஒரு பெரிய சர்க்கிள் எடுக்கிறேன். இந்த சர்க்கிளை மட்டும் நான் வந்து சென்டர் லைனில் கன்வெர்ட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஏன்னா இந்த சர்க்கிளில் மட்டும் கன்வெர்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்திங்கன்னா இதுலேயே அகைன் வந்து ஒரு சர்க்கிள் வந்து நான் சூஸ் பண்ணுறேன், எடுத்துட்டேன். நெக்ஸ்ட் இதுக்கு வந்து டைமென்ஷன் ஃபுல்லாக கொடுக்க போகிறேன். ஸ்மார்ட் டைமென்ஷன் கொடுத்தாச்சு. அவுட்டர் டே வந்து பார்த்திங்கன்னா 50 mm. ஸோ அதனால் இது வந்து பார்த்திங்கன்னா 50 mm கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த சென்டர் லைன் நம்ம மேக் பண்ணியிருக்கல இதோட டயா வந்து பார்த்திங்க அப்படின்னா 24 கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து 24 கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இதோட டைமென்ஷன் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 9 mm கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் 9 mm ஆட் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் டை வந்து பார்த்திங்கன்னா 8 mm கொடுத்துருக்காங்க. ஸோ 8 mm நம்ம வந்து மேக் பண்ணிக்கிறோம். அவ்வளோதாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இப்போ எல்லாத்துக்கும் டைமென்ஷன் கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த லைனை வந்து செகண்ட் சர்க்குலர் பேட்டர்ன் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஏன் அப்படின்னா எனக்கு 4 ஹோல் வேணும். அதனால் நான் சர்க்குலர் பேட்டர்ன் சூஸ் பண்ணிக்கிறேன். இந்த டயாவை வந்து சென்டர் லைனுக்காக 4 எடுத்தாச்சு. ஸோ இதை ஓகே கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபியூச்சர்ஸில் போய்ட்டு எக்ஸ்ட்ரூட் பேஸ் கொடுக்குறேன். ஓகேங்களா? எக்ஸ்ட்ரூட் பேஸ் கொடுத்தாச்சு. எக்ஸ்ட்ரூட் பேஸ் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஃப்ரண்ட் வேணாலும் எடுத்துக்கலாம், பேக் வேணாலும் எடுத்துக்கலாம். ஸோ அதனால் நான் வந்து ஃப்ரண்ட்லேயே எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ரைட் கிளிக் பண்ணி ஓகே பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஒன் செகண்ட். தென் லைன் மாற்றியாச்சு. ஓகேங்க. அவ்வளோதாங்க. நமக்கு தேவை ஷேஃப் வந்து இப்போ மேக் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதில் வந்து ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஒரு எக்ஸ்ட்ரூட் கட் கொடுத்துருக்கோம். ஸோ அதனால் அதை மேக் பண்ண போகிறோம். இப்போ என்ன பண்ண போகிறோம்னா ஸ்கெட்ச் கொடுத்துட்டு சேம் அதே மாதிரி தான் டைமென்ஷன்ஸ் எடுத்தாச்சு. ஒரு டயா மேக் பண்ணிவிட்டேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இதோட டைமென்ஷன் வந்து பார்த்திங்கன்னா டயா 36 கொடுத்துருக்காங்க. ஸோ டயா 36க்காக ஒரு சர்க்கிள் மேக் பண்ணிட்டோம். ஓகேங்களா? டயா 36க்காக ஒரு சர்க்கிள் மேக் பண்ணியாச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரூட் கட் கொடுக்குறோம். ஓகேங்களா? எக்ஸ்ட்ரூட் கட் கொடுத்தாச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா எத்தனை கட்டு வேணும் அப்படின்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரூட் கட் வந்து 4 mm எடுத்துருக்காங்க. ஸோ நம்ம 4 mm வந்து நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? 4 mm சூஸ் பண்ணியாச்சு. அவ்வளோதாங்க. ரைட் கிளிக் கொடுத்தோம் அப்படின்னா கட் எடுத்தாச்சு. சிம்பிளாக வந்து பார்த்திங்கன்னா இந்த கட் எடுத்தாச்சு. அவ்வளோதான். சிம்பிளாக வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அந்த கட் எடுத்துச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து ஒரு எக்ஸ்ட்ரூட் பேஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஹோல்ஸ்லேருந்து நமக்கு வந்து ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா 5.5 mm வந்து பார்த்திங்கன்னா டயா 13 இது கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் என்ன பண்ணுறோம்னா அகைன் இதே சூஸ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சர்க்கிள் வந்து ஒன்று மேக் பண்ணுறேன்.
dimension கொடுத்துட்றேன். இது வந்து பார்த்தீங்கன்னா 13 mm கொடுத்துருக்காங்க. ஸோ 13 mm. இன்னர் வந்து பார்த்தீங்கன்னா 8 mm தான். ஸோ அதனால் no ப்ராப்ளம். இது 8 mm தான் இருக்குது, அதனால் 8 mm ஏட்டாச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரூட் பேஸ் கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா. இப்போ எக்ஸ்ட்ரூட் பேஸ் கொடுத்தோம் அப்படின்னா இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரூட் பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 5.5 mm கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த கட்லேருந்து 5.5 mm கொடுத்துருக்காங்க. நமக்கு எங்கன்னா இந்த சேம் அதே கட்டில் இருந்தால் ஓகே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 5.5 mm எடுத்துக்கிறோம். 5.5 mm எடுத்துச்சா அவ்வளோதாங்க. சிம்பிளாக வந்து பார்த்தீங்கன்னா இதையும் மேக் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பேக்கில் எடுத்துருக்காங்க. ஸோ அதனால் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இப்போதைக்கு பேக்கில் சூஸ் பண்ணிவிட்டு பேக்கில் என்ன பண்ணுறேன் அப்படின்னா சேம் அதே மாதிரி தான் ஸ்கெட்ச் கொடுத்து கிளிக் பண்ணியாச்சு. ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு ஸ்மார்ட் டைமென்ஷன் கொடுக்குறோம். இதோட டயா வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரண்ட்டில் வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து சேம் அதே தான் 13 mm தான் கொடுத்துருக்காங்க. ஸோ சாரி 12 mm கொடுத்துருக்காங்க. அதனால் நம்ம 12 mm எடுத்துக்கலாம். இப்போ 12 mm கொடுத்தாச்சு. ஓகேங்களா. 12 mm கொடுத்தாச்சு. இதை வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரூட் பேஸ் பண்ணுறோம் ஃபுல்லாக தான். சாரி, ஏன்னா நம்ம அந்த இன்டர்னலில் உள்ள வீடியோஸ் நம்ம எடுக்கல. ஸோ அதனால் ஸ்கெட்ச் அகைன் கொடுத்துட்டு அவ்வளோதாங்க. இப்போ வந்து ஃபீச்சர்ஸில் போய்ட்டு எக்ஸ்ட்ரூட் பேஸ் கொடுப்போம். இப்போ எக்ஸ்ட்ரூட் பேஸ் கேட்டுச்சிங்களா. இப்போ வந்து எக்ஸ்ட்ரூட் பேஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 1 mm தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் நம்ம 1 mm சூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. 1 mm கொடுத்தாச்சு. அவ்வளோதாங்க, முடிஞ்சுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து ப்ரொஃபைல் வந்து பாதி வந்து கரெக்டாக மேக் பண்ணியாச்சு. அகைன் பேலன்ஸ் உள்ளதை வந்து மட்டும் நம்ம மேக் பண்ணால் போதும். இப்போ வந்து நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு M3 டேப் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் அந்த M3 டேப் மட்டும் எப்படி போடுறது அப்படின்னு சொல்லி இப்போ பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதோட ஃப்ரண்ட் லைன், டாப் லைன், ரைட் லைன் ஓகேங்களா செக் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஹோல் விசட் சூஸ் பண்ணி நம்ம எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன்னா டாப் லைன் வந்து சூஸ் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா. டாப் லைன் சூஸ் பண்ணிட்டு ஹோல் விசட் சூஸ் பண்ணுறேன். ஹோல் விசட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்ட்ரைட்டிங் டேப் கொடுக்கணும். ஓகேங்களா. அதனால் ஸோ ஸ்ட்ரைட்டிங் டேப் செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ISO இருக்குது. ஓகே, நமக்கு வந்து பர்னிங் ஸ்ட்ரைட் ரூல் தான் M3 போட போகிறேன். லாஸ்ட் டைம் நான் யூஸ் பண்ணது M3ங்கிறதுனால அது அப்படியே இருக்குது. ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து சேம் அதே தான். இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே 1 செகண்ட் செக் பண்ணிவிட்டு எல்லாமே கரெக்டாக தான் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பொசிஷன் கொடுத்துக்கணும். பொசிஷன் கொடுத்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா இப்படி வந்துடும். இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் பொசிஷன் வந்து நம்ம செட் பண்ணணும்னா இந்த சென்டர் லைன்லேருந்து நான் வந்து இங்கே பொசிஷன் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா. பொசிஷன் கொடுத்துட்டு ரைட் கிளிக் கொடுத்துரும் அப்படின்னா அது எடுத்துரும் ஆட்டோமேட்டிக்காக. பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிச்சிங்களா, எடுத்தாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னாங்களே உங்களுக்கு தெரியும் இந்த கீழே வந்து டாட்டர் லைனில் வந்து வந்துருக்குங்களா. இதுதான் நமக்கு நான் த்ரெட் ஹோல் போட்டதுக்கான ஒரு ஐடென்டிஃபிகேஷன். ஓகேங்களா. இது ட்ராயிங் நம்ம எடுக்கிறப்ப 2D எடுக்கிறப்போ உங்களுக்கு நீட்டாக தெரியும். அவ்வளோதாங்க. சிம்பிளாக வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து எப்படி நம்ம ஒரு ஃப்ளைவீல் வந்து மேக் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்த்தாச்சு. இதில் ஏதாவது மிஸ் அவுட் ஆகிருக்கான்னு 1 செகண்ட் செக் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, எதுவுமே இல்லை, அந்த அளவுக்கு இல்லை. ஸோ அதனால் நோ ப்ராப்ளம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அசம்பிள் எப்படி இதை பண்ணுறோம் அப்படிங்கிறத நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். நம்மளோட சேனலை தொடர்ந்து சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்யூ. ஒன்ஸ் அகைன் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஃபர்தர் வீடியோஸில் உங்களுக்கு வந்து டவுட் இருந்தாலோ இல்லை இன்கேஸ் கரெக்ஷன்ஸ் எதாவது இருந்தாலும் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்காக புது வீடியோ வந்து உங்களுக்காக நான் மேக் பண்ணி பண்ணுறேன். ஓகேங்களா. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.